அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த 2025 முதல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே ஓகேங்களா, அதாவது ஒரு வருஷத்தோட பாதிக்குள்ளவே அதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இதை விட அதிகமான வேகன்சி, அதாவது கிட்டத்தட்ட 3500 வேகன்சி பக்கமாக இதற்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கிடச்சிருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி கிடச்சிருக்குது, அதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக வயது வரம்பு ஓகேங்களா, எந்த வயசில் இருந்து மினிமம் எந்த வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வயது தளர்வு இருக்கும், எவ்வளோ வயது தளர்வு இருக்குன்றதுக்கான அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இதற்கான சேல்ரி ஓகேங்களா, இதற்கு வந்து பர் மந்த்து வந்து சேல்ரி வந்து எவ்வளோ கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்துதான் இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி, மினிமம் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டியில் இருக்கணுன்றதுக்கான அப்டேட்டு. முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன, க்ளோஸ் ஆகிற டேட் என்னன்றத எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கிருந்து இந்த கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை, அதாவது வருவாய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. முழுமையாக இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அடுத்ததாக ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ பார்ட் டைம் ஜாப்போ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் இருக்குமோ டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக கிடைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக நீங்கள் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? அடுத்ததாக எலிஜிபிலிட்டி. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், மினிமம் என்ன எலிஜிபிலிட்டி, மேக்ஸிமம் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். அது தமிழ்நாடுக்கு மட்டும் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான்
இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்றது நிறைய பேருக்கு சந்தேகம். ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மந்த் வந்து 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து டேட் வந்து குறையிறதுக்கும் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால ஸோ இதில் வந்து டேட் வந்து ஃபிக்ஸு ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெம்பரவரியான ஒரு டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதி அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா. ஒவ்வொரு மாவட்ட வாரியா, சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா இதில் வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்றத பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியலூருக்கு 21, சென்னை 20, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா 38 மாவட்டத்திற்குமே எவ்வளோ வேகன்சி இருக்குது. புதுக்கோட்டை 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா. ஸோ அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ அதற்கு மேலே, ஓகேங்களா, அதற்கு மேலே நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எத்தனை டிகிரி, எந்தெந்த வகையான டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பு, சரிங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடபிள்யூ கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5லேருந்து 6 வருஷம் வந்து வயது தளர்வு இருக்கும். அதே மாதிரி பிசி, எம்பிசி, ஓபிசியில் வரவங்க எல்லாருமே 3 வருஷம் வயது தளர்வு இருக்கும். வயது தளர்வு மீன்ஸ் இப்போ 32 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் தளர்வு அப்படின்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூல இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு வரைக்கும், அதாவது 37 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வயது தளர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக சேல்ரி, இதற்கான சம்பளம் வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்குது. இதற்கான பர் மந்த் சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேல்ரி வந்து கிடைக்குங்க. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட எக்ஸாமுமே இருக்கும், ப்ரிப்பரேஷன் வைப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்ம வந்து போன வருஷம், ஓகேங்களா, இதற்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சருமே 2 ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க. அதில் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தது. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி தப்பு பிழை இல்லாமல் அடித்து எழுதாமல் நீங்கள் தெளிவாக எழுதி கொடுங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணாங்க. இதுதாங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இதுதான் எக்ஸாம் சார், எப்படி சார் இது வந்து வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, இதில் வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வைக்கக்கூடாது, இருந்தாலும் தமிழில் எழுதவும் படிக்கவும் இங்கிலீஷில் எழுத படிக்கவும் தெரியுதா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றத தெளிவாக அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் இப்படி பண்ணுறாங்க, ஒரு சில மாவட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து என்ன தலைப்பு சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த தலைப்பை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதில் வந்து எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸில். அடுத்ததான் வந்து பர்சனலாக இன்டர்வியூ இருக்கும். அடுத்ததான் வந்து ஸ்கில் டெஸ்ட், ஓகேங்களா. இது எல்லாமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிகளுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சிஏ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா வந்து ஃபீஸு, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாங்க, சரிங்களா. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுற மெத்தட் இதில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசியலோட சந்திக்கலாம். தேங்க்யூ.